இங்கே 1 யூனிட் கொடுத்துட்டாங்களா, இதான் வந்து ஹச். ஹச் இஸ் ஈக்குவல் டு 1ன்னு எழுதிடலாமா. அப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க, எக்ஸோட வேல்யூ 0 கொடுத்துருக்காங்க, எக்ஸோட வேல்யூ 3 கொடுத்துருக்காங்க. அப்போ வந்து எக்ஸோட வேரியேஷன் வந்து 0 to 3. அது மாதிரி ஒய் வந்து 0 கொடுத்துருக்காங்க, ஒய்யோட வேல்யூ 3 வரை கொடுத்துருக்காங்க. அப்போ 0 to 3, இதுவும் 0 to 3, இதுவும் 0 to 3. அதுலேருந்து நம்ம என்ன எழுதலாம், எக்ஸ் வேரியஸ் ஃப்ரம் 0 to 3ன்னு எழுதிட்டு, எக்ஸோடது எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகுது, 0லேருந்து ஸ்டார்ட் ஆகி 3 வரைக்கும் வருது, 0 1 2 3ன்னு எழுதிக்கோங்க. இப்போ வந்து நம்ம என்ன கொடுத்துருக்கோம், எக்ஸ் ஈக்குவல் டு ஐஹெச்ன்னு கொடுத்துருக்கோம். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு ஐயோட வேல்யூ எக்ஸோட வேல்யூ என்னது 0 1 2 3ன்னு போட்டிருக்கோம். ஹச்சோட வேல்யூ வந்து என்னது 1. சரியா, ஹச்சோட வேல்யூ வந்து 1 போட்டால் எக்ஸ் ஹச் ஈக்குவல் டு ஐ, இங்கே 1ன்னு போட்டோம்னா எக்ஸும் ஐயும் ஈக்குவலாக. ஸோ என்ன எழுதிடலாம் நம்ம டேரெக்டாக ஐ இஸ் ஈக்குவல் டு 0 1 2 3ன்னு எழுதிடலாமா. அவ்வளோதான், சிம்பிளாக எழுதியாச்சு. அடுத்து வந்து ஒய்யை வச்சு எழுதுங்க. ஒய் வேரியஸ் ஃப்ரம் 0 to 3, இதுவும் 0 to 3லேருந்து இருக்குது. அப்போ ஒய் இஸ் ஈக்குவல் டு 0 1 2 3ன்னு போடுவோமா. அதே மாதிரி தான் இங்கே ஒய் இஸ் ஈக்குவல் டு ஜேஹெச். அப்போ ஒய் இஸ் ஈக்குவல் டு ஜேஹெச்சோட வேல்யூ வந்து 1 நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க, இங்கே 1 யூனிட். அப்போ 1ன்னு போட்டுருவோமா. அப்போ ஒய்யும் ஜேயும் ஈக்குவல். ஸோ வந்து 0 1 2 3ன்னு எழுதியாச்சு. அவ்வளோதான். இப்போ வந்து இதெல்லாம்